Hi, hello friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி போட்டோவை எப்படி நம்ம PicsArt யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம் फ्रेंड्स. வாங்க போட்டோவை எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல உங்க ஃபோன்ல உள்ள PicsArt ஆப்பை ஓபன் பண்ணிக்கங்க. கீழ உள்ள ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स. கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த போட்டோவை எடிட் பண்ண போறீங்களோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. நான் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நெட் ஆன் பண்ணிச்சு இந்த மாதிரி ஆட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் வந்து இன்டு கொடுத்துருங்க. இந்த ஃபோட்டோ நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுனா அப்படி இந்த கட் அவுட்னு ஒரு கத்திரிக்கோல் போட்டு ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் போய்ட்டு இந்த பெர்சன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ கட் ஆகும். கிளிக் ஆச்சு. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கிளிக் ஆகல, ஓரளவு இருக்குது. சேவ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவ் கொடுத்து இதில் பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கலரில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் இந்த ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, போய் அதில் போய்ட்டு இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு எந்த இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்த கரெக்டாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தோன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணணும். ஸ்டிக்கர்ஸ் இருந்துன்னா உங்கள் ஃபோனில் நெட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த சர்ச்சில் போய்ட்டு நான் டைப் பண்ணுறது அப்படியே அடிங்க ஃப்ரெண்ட். டாப்பிங்னு அடிச்சிருங்க. அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். அதில் நான் சொல்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கீழே நிறையா இருக்கும்போது ஸ்கில்லை ஸ்டோர் பண்ணிட்டே ஊற்றிட்டே வாங்க. இந்த மாதிரி இது போட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டில் போய்ட்டு இந்த ஆப்ஷனில் வச்சுருங்க. வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க. அதே இது இன்னொன்று இதில் போயிட்டு டபுளிங் கட் கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொன்று பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டீங்களா? இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நீ யூஸ் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போய் ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது கிராப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இதை பாதி கிராப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு கீழே அப்படியே வச்சுருங்க. வச்சோன்னா மறுபடியும் ஆட் இதில் போய்ட்டு ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு பிளட்டு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வடிகிற மாதிரி வச்சுருங்க. அதே இதை இங்கே மேலே ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இன்னொரு இதாக எடுத்து இந்த சைடு வச்சுருங்க. அதே மாதிரி இப்போ சென்டரில் ஒரு இமேஜ் வைக்கணும். அதுக்கு வந்து இந்த இமேஜை வச்சு ஓரளவு இதாக்கி சென்டரில் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல கீழே உள்ள இதில் வந்து ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆட் உள்ள போய்ட்டு இந்த ஃப்ளவரை நீங்கள் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அங்கே ஒன்று அந்த கார்னர்லாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு தான் ஃப்ரெண்டில் வரணும். ஆனால் அப்போ தான் ஒரு இடத்துல செடி நட்டுருக்கிற மாதிரி அழகாக எஃபெக்ட் கிடைக்கும். டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எடிட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஃபோட்டோவை. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ PicsArt, கேன்மாஸ்டர் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அதே மாதிரி கமெண்ட் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ மேலே உள்ள ஏர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.